கோடியை பணத்தை அங்கே ஒதுக்கினார்கள். நேற்றைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு செல்கிறார். அவர் கவலையே படவில்லை. இந்த விவசாயிகள் நோட்டீஸ் கொடுத்தோம், இன்விடேஷன் கொடுத்தோம், அதில் அம்மா படம் கிடையாது. அது சில பேர் நியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. பணம் ஒதுக்குன்னு அவங்க வித்திட்டது அவர். ஆனால் அவரது படம் இல்லை, தலைவர் படம் இல்லை. தயவு செஞ்சு பழனிசாமி ஆதரிக்கின்ற நீங்கள் மன வலியோடு சொல்லுகின்றேன், யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கின்ற மாபெரும் தலைவர்கள் படத்தை தூக்கி வீட்டிலிருந்து வெளியே எரிஞ்சிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், ஆட்சி வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, எனக்கு அம்மா வேணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வேண்டும். அதுதான் புகழேந்தி, அங்கே தான் நிற்கிறேன். இது எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாரோ விவசாய சங்கம் நடத்துனாங்களாம், பொதுவாக போச்சா, இவர் ஐயா போனாராம், மாலையெல்லாம் சூட்டிக்கிட்டாராம், எல்லாம் நடந்துருச்சான். ஆகவே எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளவு கோழைத்தனம். புரட்சி தலைவி அம்மாவை புதைத்தோமே தவிர அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே நிரந்தரமாக அவரது புகழை மறைக்க புதைக்க நினைக்கும் இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டாமல் விடமாட்டோம். இது அரசியல். ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ட் மேட்டரில் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட பழனிசாமி தோல்விக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் நோக்கமும். அது நடந்தே நடக்கும். எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது பழனிசாமி. வீவில் கடைசி வரை நான் பார்ப்பேன், நாங்கள் பார்ப்போம், பார்த்துக்கொள்கிறோம். சார், அதாவது என்னுடைய தரப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தரப்பு வாதம், எங்களுடைய தரப்பிலே நாங்கள் so many ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பல நான் கொடுத்த மனுக்கள் பெண்டிங் இருந்தது. நான் டெல்லியில் போய் கேஸை போட்டு ஆர்டரை வாங்கி அதை பரிசீலிக்க வேண்டும் உடனடியாக உத்தரவு போட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம். அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை, தாமதப்படுத்தியது, கண்டெம்ட் போயிட்டான். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இங்கே என்னுடைய பெயரையும் போட்டு இவங்க பெயரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு 2 பேரை கூப்பிட சொன்னா. காரணம் பாருங்களேன், 2 பேர் கூப்பிட சொன்னால் 7-8 பேரை கூப்பிட்டாங்க. தப்பு, உங்கள் ஆணையை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், இது இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி இன்டர்வியூ ஸ்டே கொடுத்தார். இப்போ அதை பூராத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் கேஸ் டெல்லி கேஸு, மற்ற கேஸ் இப்படி போடப்பட்டது. ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பாராப் மூலியமாக முழு அதிகாரம் உண்டு, கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. இது சின்னத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க, ரெகக்னேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் உட்கட்சி தலையிடக்கூடாது உட்கட்சி விஷயத்தில்னா புது மாதிரியே இல்லை இந்த வாதம். ஆகவே இந்த முறை ஏமாற்ற முடியவில்லை வழக்கு மன்றத்தை என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் என்ன முறையீடு செய்ய போகிறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் 168 பேஜ் நான் கொடுத்துருக்கேன். மற்ற